இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ருதி வந்து மீனாவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் மீனா பண்ணுறது கரெக்டு தான், விஜயா வந்து பண்ணுறது சரியில்லை, ஒவ்வொரு விஷயத்துலேயும் மீனாவை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, மீனா வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் விஜயாவுக்கு எதிராக இப்போ ஸ்ருதி வந்து இப்போ மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இது வந்து விஜயாவுக்கு பிடிக்கலை. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து விஜயாவை டார்கெட் பண்ணி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறனால நம்மளால் சமாளிக்க முடியல, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து விஜயா முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே என்ன வந்து மீனா கொண்டு வருவாங்க, அதை வந்து ஸ்ருதி தட்டி விட்டனால கீழே விழுந்துடும், எப்படியாச்சும் தொடச்சிடலாம் அப்படின்னு போகிற அந்த டைமுக்குள்ளே விஜயா வந்து வலிக்கிட்டு இப்போ மீனாவை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்க. இப்போ இதனால் வந்து விஜயாவுக்கு அடிபட்டுருது. இருந்தாலும் மனோஜ் தூக்க போய் அங்கே மனோஜும் விழுந்து 2 பேருக்கும் அடிபட்டு செம காமெடியாக போச்சு. இருந்தாலும் இப்போ ஸ்ருதி வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து விஜயாவுக்கு பிடிக்கலை. இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவு கட்டாகணும், 2 பேருக்குள்ளேயும் சண்டையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் விஜயா வந்து அடுத்து பிளான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் இப்போ முத்துவுக்கும் செம ரொமான்டிக் சீன்ஸு. இப்போ உயரத்தில் வந்து இப்போ டப்பா இருக்கிறனால சமையலுக்கு அதை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால எடுக்க முடியாமல் கீழே விழுக போகிறாங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக முத்து வந்தனால இப்போ மீனாவை பிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கத்து எடுக்க போய் அந்த மாவு டப்பா வந்து மிளகா டப்பாலாம் விஜயா மேலே விழுந்தது செம காமெடின்னு சொல்லலாம்.